நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்குல்ல? இவ வேற நேரம் காலம் தெரியாம வெண்ணிலா முன்னாடி வந்து என்ன படுத்தி எடுக்கிறான். ஓ, என் மானத்தை வாங்கி தொலைக்கிறாளே. உன் தங்கச்சி ஜனனி இருக்காள்ல, அவளுக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஐயோ, மறந்துட்டேம்மா. அத்தை, நான் ஜனனிக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் போய் கொடுக்குறேன். நான் ஏண்டி இவ்வளவு வளையல் போட்டிருக்கேன்னு அவளை இப்பதான் திட்டிக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா அவ முன்னாடியே வந்து வளையல ஆட்டி ஆட்டி காட்டுற. ஏண்டி இப்படி என் மானத்தை வாங்குற? ஏமா, வளையல் போடுறது ஒரு தப்பா? நீ போட்டா தப்பு இல்ல, அவ போட்டா தப்பு. போதுமா? சரி சரி, போட்ட விடு. சீக்கிரம் ஆகட்டும். செந்தில், அந்த சோஃபா கீழெல்லாம் கொஞ்சம் பார்த்து தொட. சேரு கடையில அழுக்கு இருக்கா பாரு. சரிங்க. விடாதீங்க எதையும். ஜனனி, என்னம்மா? மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டா சீக்கிரம் இறங்கி வாமா. தோ வந்துட்டேம்மா. செந்தில், அங்க சாக்லேட் பேப்பர் இருக்கு பாரு, எடு. சித்தி, என்னப்பா? என்ன பரபரப்பா இருக்க? இப்பதான்ப்பா சம்பந்தி வீட்ல இருந்து போன் பண்ணாங்க. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கப்பா. ஓ, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் உள்ள போய் வேலையை பாருங்க. கிளம்புங்க. சீக்கிரமா வேலை ஆகட்டும். வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். இந்தாங்க. ஜனனிக்கு தாலி பிரிச்சு போடலான்னு வந்தோம். அத நல்லபடியா செஞ்சு முடிச்சிடணும். தாராளமா, கண்டிப்பா சிறப்பா செஞ்சிடலாம். சித்தி, நல்ல விஷயம். ஃபங்க்ஷன் பண்ண போறோம். ஜனனிக்கு பண்ணும்போது அப்படியே சேர்த்து வெண்ணிலாக்கும் பண்ணிடலாமே. வெண்ணிலாவுக்கும் உனக்கும் இப்பதானப்பா கல்யாணம் முடிஞ்சிருக்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி நாளாச்சு இல்ல. வெண்ணிலாவுக்கு என்ன அவசரம்? அவளுக்கு தனியா சிறப்பா நல்லபடியா செஞ்சிடலாமே. இல்லை சித்தி, இப்போ மாப்பிள்ளை வீட்டிலலாம் வந்திருக்காங்க. சொந்த பந்தம்லாம் கூப்பிட போகிறோம். தனித்தனியாக பண்ணுறதுக்கு சேர்ந்து பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஒன்றாவே பண்ணிடலாம் சித்தி. வெண்ணிலாவுக்கு செய்யறதுக்கு என்ன? வெண்ணிலாவுக்கும் ஜனனிக்கும் சேர்த்து செஞ்சா சந்தோஷம் தானே. நாளைக்கே 2 பேருக்கும் சேர்த்தே பண்ணிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்போ நாளைக்கு காலையில நேரத்திலேயே வெண்ணிலா ஜனனி 2 பேருக்குமே தாலி பிரிச்சு கட்டிடுவோம். என்னோட வார்த்தைக்கு வர வர இந்த வீட்ல ஒரு துளி மதிப்பில்லாம போயிடுச்சு. இது இப்படியே விட்டுறக்கூடாது. ஏதாவது செஞ்சே தீரணும்.
அத்தை, பூங்கோத அண்ணி நீங்க கூப்பிட்டதா சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. சொல்லுங்க அத்தை. உனக்கு நான் எதுக்கு கூப்பிட்டிருக்கேன், ஏன் கூப்பிட்டிருக்கேன்னு கூட புரியாதா? அந்த அளவுக்கு சின்ன குழந்தையா இருக்கியா, இல்ல சின்ன குழந்தை மாதிரி நடிக்கிறியா? இல்ல அத்தை, சத்தியமா எனக்கு புரியல. எனக்கும் சில விஷயங்கள் புரியல. முத்தரச ஏன் இப்படி உன் பின்னாலேயே வந்து அலையறான்? உனக்கு மட்டும் எல்லாம் நடக்கணும்னு ஏன் நினைக்கிறான்னு எனக்கும் புரியல. என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நாளைக்கு தாலி பிரிச்சு போடணுங்கிறது என் பொண்ணு ஜனனிக்கு மட்டும் தனியா நடக்கணும்னு நான் நினைச்சேன். உன் புருஷ முத்தரச என்னடான்னா, வெண்ணிலாவுக்கும் பண்ணட்டும் வெண்ணிலாவுக்கும் பண்ணட்டும் அப்படிங்கிறான். அவனுக்கு நான் சொன்னா கூட கேட்கறதுக்கு விருப்பம் இல்லையான்னு தெரியல. உனக்காவது இந்த விஷயம் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் இப்ப என்னத்த பண்ணணும்? இங்க பார், ஜனனிக்குன்னு இது வரைக்கும் எந்த முக்கியத்துவமும் எந்த விஷயத்திலையும் கிடைச்சதில்ல. எப்ப பார்த்தாலும் அவ மாமியார் வீட்லயும் சேர்த்து உன்னைத்தான் முன்னிலைப்படுத்துறாங்க. அப்படி உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஜனனிக்கு மனசுக்குள்ள எத்தனை வருத்தம் இருக்கும். உன்னை விட சின்ன பொண்ணுதானே அவ. அது எதையுமே வெளிக்காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வருத்தத்தை வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. ஏன்னா அவ உன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப பக்குவப்பட்ட பெரிய மனசுக்காரி. ஆனா இதெல்லாம் இப்படி நடக்குதுங்கிற விஷயம் உனக்கு எப்பவுமே புரிஞ்சது இல்லையா வெண்ணிலா? எப்ப பார்த்தாலும் அவ தியாகம் பண்ணணும், நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வளைய வரணுமா? அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஜனனிக்கு ஒண்ணு நடக்குதுன்னா கண்டிப்பா அது எனக்கு சந்தோஷம் தான் அத்தை. அவளை என் கூட பொறுக்காத தங்கச்சியா பாக்குறேன். சும்மா இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத, தெரியுதா? அக்கா தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு கூட பிறந்திருந்தா அவ மனசு என்ன பாடுபடும்னு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். வாய் வார்த்தையா அக்கான்னு சொல்லிட்டா போதுமா? ஜனனி மனசு கஷ்டப்பட்டிருக்குமேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? எனக்கு தெரியல அத்தை. உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இல்ல கேக்குற என்ன தெரிஞ்சிருக்கு? இங்க பார், ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஜனனி மனசு வேதனைப்படக்கூடாது, நான் வருத்தப்படக்கூடாதுன்னு உண்மையா நீ நினைக்கிறதா இருந்தா நாளைக்கு ஜனனிக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் நடக்கணும். ஆனா முத்து மாமா கிட்ட நீ என்ன சொல்லுவியோ, ஏது சொல்லுவியோ, எப்படி சமாளிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் நான் சொல்லித்தான் நீ இந்த விஷயத்தை விட்டு ஒதுங்கினேன்னு முத்தரசனுக்கு தெரியவே கூடாது. அப்படி ஏதாவது தெரிஞ்சு அவன் என்ன மட்டும் கேள்வி கேட்டான்னு வெயி, முத்தரசனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கப்புறம் உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். இல்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நாளைக்கு ஜனனிக்கு மட்டும்தான் தாலி பிரிச்சு கட்டுறது நடக்கும். இப்படியெல்லாம் சொல்றதுனால உடனே நீ நல்ல பிள்ளைய ஆயிட முடியாது. இத நான் சொல்லித்தான் நீ செய்யற, ஞாபகம் வச்சுக்கோ. சரி. நானும் என்னமோ நினைச்சமா. நீ பேசின பேச்சு ஒவ்வொன்னும் அப்படியே ஊசிய வச்சு ஏத்தன மாதிரி இருந்துச்சுமா. இவ்வளவு ஏத்து வாங்கியும் இவளுக்கு எதுவும் பத்த மாட்டேங்குது. மேல மேல ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இவளை எல்லாம் தட்ட வேண்டிய இடத்துல தட்டி வைக்கணும்டி, தட்டி வைக்கணும்.
ஜனனி ரெடி ஆயிட்டாளாம்மா? வாங்கம்மா, இதோ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ. ஜனனி, இன்னும் நீ ரெடி ஆகலையா? தோ ரெடி ஆயிட்டா அண்ணி. ஊர்ல இருந்து வர சொல்லிருந்தோம்ல, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நீ ரொம்ப நல்லா இருக்க ஜனனி. அண்ணி, நீங்க ரெடி ஆகலையா? ஜனனி மனசு வேதனைப்படக்கூடாது, நான் வருத்தப்படக்கூடாதுன்னு உண்மையா நீ நினைக்கிறதா இருந்தா நாளைக்கு ஜனனிக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் நடக்கணும். அண்ணி, உங்களை தான் கேக்குறேன். அண்ணி, பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு இன்னைக்கு வேணான்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்றீங்க? உங்களுக்கும் சேர்த்து பண்றதா தானே அண்ணன் நேத்து பேசுச்சு. இல்ல ஜனனி, தப்பா எடுத்துக்காத. இந்த ஃபங்க்ஷன் உனக்கு மட்டும்தான் நடக்கும்னு நினைச்சேன். திடீர்னு சபையில வச்சு முத்து மாமா சொன்னதும் என்னால தட்ட முடியல. நான் முத்து மாமா கிட்ட எப்படியாவது பேசி ஜனனிக்கு மட்டும்தான் தாலி பிரிச்சு போடணும்னு சொல்லி சம்மதம் வாங்கிடுவேன். உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்ல? என்ன அண்ணி, நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, உனக்கு மட்டும் தனியா நடந்தா தானே மனசுக்கு திருப்தியா இருக்கும். ஐயோ அண்ணி, சத்தியமா எனக்கு அப்படிலாம் இல்ல. எனக்கு உங்க கூட சேர்ந்து செஞ்சாதான் சந்தோஷம். நான் எதுக்கு அண்ணி தப்பா எடுத்துக்க போறேன்? அண்ணி, நீங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் சேர்ந்துதான் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து வேணாங்கிறீங்க, தப்பா எடுத்துக்காதங்கிறீங்க. சேர்ந்தே எல்லாம் நடக்கட்டும் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜனனி. எனக்கு என்னமோ இன்னைக்கு வந்து உன்னை மட்டும் தனியா உட்கார வச்சு தாலி பிரிச்சு கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உன் மாமியார் வீட்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க, அதனால எனக்கு அப்படி பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நீ எதுவும் கவலைப்படாத. நீ சீக்கிரமா ரெடி ஆகு, நான் அதுக்குள்ள மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரேன். அண்ணி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஒண்ணுமே புரியலையே. போங்க, என்னாச்சு சொல்லு. அம்மா, இப்ப வரைக்கும் அவ ரெடி ஆகல. ஜனனிய மட்டும்தான் அவ அலங்காரம் பண்ணிட்டு வரா. நீ கவலைப்படாத, நீ சொன்னதான் நடக்கும். சரி, இவ மாட்டேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? வெளியில போன முத்தரச வந்து என்ன குட்டைய குழப்புவானோ? மா, அதெல்லாம் வெண்ணிலா பேசி வேற மாதிரி பாத்துப்பாமா. நீ எதுக்கு கவலைப்படாம இரு. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் தாலி பிரிச்சு கோக்குறது ஜனனிக்கு மட்டும்தான் நடக்கும். வெண்ணிலா ஏன் ஒன்றும் ரெடி ஆகாம இருக்கா? வா மாமா.
வெண்ணிலா என்ன மாமா? தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, காஃபி போட்டு மேலே எடுத்துட்டு வா. சரி மாமா. என்னாச்சு திடீர்னு உனக்கு தலைவலி? ஒன்னாலதான். என்னாலயா? பின்ன என்ன நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே பண்ணிட்டு இருக்க, எப்போ ரெடியாவ? இல்ல முத்து மாமா, இன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குறது எனக்கு வேணாம் முத்து மாமா. வேண்டாமா? எதுக்கு வேணாம்னு சொல்ற? எதுக்கு பண்ணி வேணாம்னு சொல்ற சொல்லு. முத்து மாமா, நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. ஜனனி ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்குன்னு ஒரு தனியா விசேஷம் நடந்தா தானே நல்லா இருக்கும். அவளுக்கும் அது ஞாபகார்த்தமான ஒரு விஷயமா அமையும். ஜனனிக்குன்னு நடக்கிற விசேஷத்துல நான் போய் கூட உட்கார்ந்தா அவளோட முக்கியத்துவம் குறையும் முத்து மாமா. நானே அவ கூட பங்குக்கு போன மாதிரி ஆயிடும். ஜனனி அப்படி நினைக்க மாட்டா. இருந்தாலும் யாராவது ஏதாவது சொல்ல போய் அது ஒரு மனக்குறையா அவளுக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் காலத்துக்கும் ஜனனி மனசு சங்கடப்படும் முத்து மாமா. அதனால அவளுக்கு நடக்கிற விசேஷம் அவளுக்குன்னே நடக்கட்டும் முழுசா. எனக்கு என்ன முத்து மாமா, பின்னாடி பாத்துக்கலாம். ஜனனிக்கு கல்யாணம் ஆகி 4 ஆச்சுல, நமக்கு இப்பதானே ஆயிருக்கு. நான் இந்த விஷயத்த யோசிக்கவில்லை பாரு. நீ இந்த மாதிரிலாம் யோசிப்போன்னு நினைச்சே பார்க்கல. பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. சரி முத்து மாமா, நான் போய் விசேஷத்துக்கு தேவையான வேலையெல்லாம் அதெல்லாம் நீ பண்றேன். நல்லாவே பண்ண, காப்பி கொடுத்துட்டு போ. ஐயோ இந்தா. பொங்கோத நாம சொன்ன மாதிரியே விஷயத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவ கெட்டிக்காரிதான். முத்தரசனை அவ இழுத்த இழுப்புக்கு ஆட்டி வைக்கிறான்னு நினைக்கிறேன். அவனும் வெண்ணிலாவுக்கு பண்ணியே தீரணும்னு குதிச்சான். இப்ப அவ வேணான்னு சொன்னதும் அடங்கிட்டான் போல இருக்கு. நாம இவகிட்ட உஷாரா தான் இருக்கணும். ஆக மொத்தத்துல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாம நினைச்சது நடந்துருச்சு. இனி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி நடத்தி காட்டணும். நம்ம பிடிக்குள்ள இவ்வளவு வச்சுக்கணும். சரிம்மா, எனக்கு புரியுது.